ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. குரு பார்வையுடைய அதிக பலத்தை பார்த்த அமைப்பில் இப்போ குரு பார்வையின் குறைந்த பலத்தை பார்ப்போங்க. எப்போவுமே ஒரு குரு பார்வை எந்த கிரகமே சுய ஒளி கிரகங்களும் இருக்குது. சுய ஒளி கிரகம் குரு, சுக்கிரன், இது சந்திரன், புதன், இந்த மாதிரி அமைப்புங்க. இருள் கிரகங்கள் முழு பாவ கிரகம் சனி. ஆனால் சனி பகவான் பார்க்குற கிரகத்தினால அவர் பலம் பெறுவார். இப்படி இருக்குங்க. ஒளி கலப்புகள் ஆகும். கிரகங்கள் ஒளி கலப்புகள் ஆகும். அதனால தான் உலகத்தில் சம்பவங்கள் நடக்குது. மனித வாழ்க்கையில் உள்ள சம்பவங்கள் அதனோட ஒத்து போகுதுங்க. இப்போ குரு பகவானுடைய குறைந்த பலத்தை நம்ம பார்ப்போம். இங்கே அதி நட்பு தான் குரு. சனி கிரகம் இருக்கும் பொழுது இது நெருங்கிறதுக்கு தக்கன குரு பார்வையுடைய பலம் கம்மியாகுங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்புல சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அடித்தா அந்த ஒளி நிவர்த்தி ஆகும். இப்படி தான், அதாவது கிரகத்துடைய ஒளியுடைய அளவையும் இருள் கிரகத்துடைய அளவையும் நம்ம அதை அளவிட தெரிஞ்சால் தான் பலன்களை நம்ம சொல்ல முடியுங்க. இங்கேயும் குரு சனி சேரும் பொழுது இங்கே குரு ஏற்கனவே பகையான அமைப்பு. அப்போ கொஞ்சம் பலம் இழப்பார். நெருங்கிறத வச்சு தான் நம்ம சொல்லணுங்க. தூரத்தில் இருந்தாங்கன்னா ஒன்றும் ஒளி குறையாது. அது ஒரு நுணுக்கம். இங்கே உச்ச குரு தான். ராகு இருட்டு கிட்ட போச்சுன்னா ஒளி குறையும். குரு கேது ஒன்றும் செய்யாதுங்க. கேது மெல்லிய இருட்டு தானே. இது ஒரு வகையான பலம் தான். இங்கே உச்ச சனி. இப்போ இங்கே குரு பகவான் இருக்காரு. இங்கேயும் பலம் குறையத்தான் செய்யும். இங்கே சனி எய்த்தாப்பில் இருக்காரு பாருங்க. அப்போ இந்த சனி வெளிச்சமாகும், குரு இருட்டாகும். சரிங்களா? அப்போ அந்த குரு பார்வை கொஞ்சம் பலம் கம்மியாக தாங்க இருக்கும். இங்கே அமாவாசை அமைப்பில் குரு இருக்கும் பொழுது நிச்சயமாக பலம் இருக்காது. இந்த சூரிய சந்திரர்களை பலப்படுத்தும் போது குரு ஒளி இழக்கும். அப்போ பார்க்குற பார்வை அந்த குரு பகவானுக்கு பார்வை அளவு, ஒளி அளவு அவர்கிட்ட எவ்வளோ ஒளி இருக்கோ அதுக்கு தக்கனதான் நம்ம பலன் கொடுப்பாரு. அப்போ இங்கேயும் பலம் கம்மியாகும். இங்கே குரு சூரியனை போட்டிருக்கிறது எப்படிங்கன்னா, சூரியனுக்குள்ள குரு அஸ்தங்கம் ஆயிட்டாருன்னா பலம் கம்மியாகும். ஆனால் பார்வை இருக்கும். இங்கே ஆட்சி பலம் அதையும் பார்க்கணும். சூரியனுக்குள்ள உள்ள அஸ்தங்கம் ஆகிறாரு, ஆட்சி பலத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ அவர்கிட்ட இருக்கிற ஒளிக்கு தகுந்தவாறு நமக்கு பலனுங்க. ஜாதகத்தை பார்த்த உடனே முதல்ல குரு பகவான் ஒளி, அதாவது தோஷங்களை போக்கக்கூடிய எல்லா ஜாதகத்துலையுமே ஒவ்வொரு தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும். நிறைவான ஜாதகங்கள் எதுவுமே கிடையாது. நிறைவான அமைப்பு இருந்த பிறவியே கிடையாது. அப்போ நிறைவான அமைப்பில் இருக்கும் இந்த குறையான அமைப்புகள் இருக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை சரி செய்யும். அப்போ இன்னொரு நுணுக்கங்கள் இருக்குங்க. பார்வை அமைப்பில் டிகிரி அமைப்பில் உள்ளது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அதாவது அந்த குரு பகவான் சனி செவ்வாயை விட்டுருங்க. சனி ராகு கேதுக்கள். அப்போ சனியும் ராகும் தான் கடுமையான ஒளியை குறைக்கக்கூடிய அமைப்புங்க. இடம் கொடுத்த கிரகம் வலிமை இல்லாமல் இருந்தால் அதுக்கும் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். அப்போ அந்த அதாவது உச்சம், ஆட்சி உச்சம், பகை, நீசம், சரிங்களா, அதி நட்பு, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பலங்கள் அதுக்கு தக்க நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். உச்சத்துக்கு அதிக பலன். உச்சத்தில் அதிகமாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ராகு போயிடுச்சுன்னா ஒளி குறைஞ்சிடும்ல. அப்போ ஜோதிடத்தில் அந்த ஒளி அமைப்புகளை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இறுதி நிலையத்தை நம்ம வச்சு பார்க்கணுங்க. அதனால் குரு பார்வையின் குறைந்த பலத்தை நம்ம பார்த்தோம். அப்போ குரு பார்வை குறைந்த பலத்தில் இருந்தாலுமே அந்த கிரகங்களை சுகப்படுத்துறது தான். அதுக்கு தக்க நம்ம பலனை சொல்லணுங்க.